வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளாக இந்த குட்டி குஞ்சான் தட்டுப்பாடு இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, அதனால தான் ஒரு குட்டை நிறைய இறக்கியிருக்கேன். இனிமேல் இவனை எல்லாம் ஊறுகாய் போட்டு எல்லாருக்கும் அனுப்ப போகிறேன். நானும் சாப்பிட போகிறேன். ஆண்டவரே, சீக்கிரமாக போய் ஊறுகாயை போடுவோம். நண்பர்களே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, குட்டி குஞ்சான்ஸுக்கு மசாலா புரட்டி அவனோட பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிப்போம். இப்போ மிளகா பொடியை போட்டுப்போம். அப்படி அப்படி மிளகா பொடி. இப்போ நம்ம ஃபைனலாக உப்பு போட்டுப்போம். போட்டாச்சு. இனிமேல் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஆகா, நல்லபடிக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வைப்போம். குட்டி குஞ்சான்ஸுக்கு எல்லா மூளை முடுக்கிலையும் அப்போ தான் மசாலா பிடிக்கும். நண்பர்களே, குட்டி குஞ்சான்ஸை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிப்போம். சுத்தமான நல்லெண்ணெய். நம்ம வீத்திக்கிட்ட எண்ணெய் எல்லாம் நல்லாவே பொரிஞ்சாச்சு. இனிமேல் குட்டி குஞ்சானை போட்டு பொரிச்சு எடுப்போம். அன்பார்ந்த நண்பர்களே, இப்போ நம்ம ஊறுகாய் போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடுவை தட்டிப்போம். போட்ட உடனே பொடுன்னு பொட்டுது. கடுவு பட்டிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போடுவோம். நண்பர்களே, பச்சை மிளகாய் வெந்தாச்சு. இனிமேல் நம்ம இஞ்சி பூண்டை தட்டுவோம். மக்களே, இஞ்சி பூண்டு நல்லா வெந்தாச்சு. இனிமேல் வந்து மங்களகரமாக மஞ்சள் பொடியில் தொடங்கும். மசாலா ஆட் பண்ணி இப்போ மிளகா பொடியை போட்டுப்போம். இப்போ நாங்கள் வறுத்து பொடிச்ச காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறோம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா, நம்மளோட ஸ்பெஷல் மசாலாவான கடுகு, வெந்தயம், நல்ல மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சதான் போட போகிறோம். இப்போ பொரிச்சு இடித்த பெருங்காயத்தை போடுவோம். இப்போ நம்ம அறுசுவையை ஊட்டும் உப்பு போட போகிறோம். நம்மளோட ஊறுகாய் கெட்டு போகாத இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வினிகர் சேர்த்துப்போம். அன்பர்களே, ஃபைனலில் நம்ம குட்டி குஞ்சான்ஸை தட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குஞ்சானை தட்டியாச்சு. இனிமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது. இங்கே பாருங்க. ஆஹா, குட்டி குஞ்சான்ஸை பார்த்தீங்களா எப்படி போட்டிருக்கேன்னு? செம்ம டேஸ்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அடிக்கடி டேஸ்ட்டு பார்த்தேன். சரியான டேஸ்ட்டு. இனி அப்படியே சாப்பாடை விட வச்சு சாப்பிட்டு வேண்டியதான். நண்பர்களே, இதுதான் நீங்கள் எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த நெத்தலி மீன் ஊறுகாய். வாயில் வச்ச உடனேயே நெத்தலியோட டேஸ்ட்டு அப்படியே அடித்து தலைக்கு ஏற்றுது. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் ஊறுகாயில் ஆயில் இருக்காது. அதை சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் தான் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.